மற்றுமொரு அண்மை செய்தி. திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு விதித்த 2 ஆண்டு சிறை தண்டனையானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆளுநர், நடிகை குஷ்பு உள்ளிட்டோரை ஆபாசமாக பேசிய வழக்கில் சிறை தண்டனையானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து சென்னை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், வழக்கு தொடர்பான விவரம். சென்னை கொடுங்கையூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, தமிழ்நாடு ஆளுநர், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக நிர்வாகி குஷ்பு ஆகியோர் குறித்து அருவருக்கத்தக்க ஆபாச வார்த்தைகளால் பேசியதாக கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை எழும்பூர் 10வது பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் பி ரேவதி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதம் விதித்து பிப்ரவரி 13ஆம் தேதி தீர்ப்பளித்திருந்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தரப்பில் சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆதாரங்களை, சாட்சியங்களை முறையாக பரிசீலிக்காமல் விசாரணை நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளதாகவும், அரசின் உரிய அனுமதி இல்லாமல் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும், சம்பந்தப்பட்ட தனிநபர்கள் எவரும் வழக்கு தாக்கல் செய்யாத நிலையில் காவல்துறை பதிவு செய்த இந்த வழக்கில் விதிக்கப்பட்டுள்ள தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் மேல்முறையீட்டு மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய மனுவை விசாரித்த நீதிபதி 6வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி பாண்டியராஜன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.